நீர்நிலைகள் மேலாண்மைக்கு தமிழக அரசு நிரந்தர செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்த மேட்டூர் அணையை தூர்வாரும் பணிகள் ஒரே நாளில் முடங்கிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். வண்டல் மண் எடுக்க பணம் கேட்கப்பட்டதால் மண் வாங்க மறுத்து உழவர்கள் வெளியேறிய நிலையில் தூர்வாரும் பணிகள் நிறுத்தப்பட்டு விட்டதை அவர் குறிப்பிட்டுள்ளார். தூர்வாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட எந்திரங்களுக்கு கூட வாடகை தர பணம் இல்லாத நிலையில் வண்டல் மண் எடுத்துச் செல்லும் விவசாயிகளிடமிருந்து உழவூர்திக்கு 100 ரூபாய் வீதம் வசூலித்து நிலைமையை சமாளிக்க அதிகாரிகள் முயற்சி செய்துள்ளனர் என அவர் கூறியுள்ளார். விளம்பரத்துக்காக தூர்வாரும் திட்டத்தை அறிவித்துவிட்டு அதற்கு நிதியை ஒதுக்காததுதான் இப்போது ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் குடிமராமத்து திட்டத்தின்படி தொடங்கப்பட்ட தூர்வாரும் பணிகளுக்கும் இதே நிலைதான் ஏற்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீர்நிலைகளை பராமரித்து மேலாண்மை செய்வதற்கு தமிழக அரசிடம் தெளிவான கொள்கையோ செயல் திட்டமோ இல்லாததால் தான் தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் சீரழிந்து வருகின்றன என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீர்நிலைகள் பராமரிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் தாமும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசும் இணைந்து தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை அந்தந்த பகுதி மக்கள் மற்றும் இளைஞர்கள் உதவியுடன் தூர்வாரியதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். நீர்நிலைகள் மேலாண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சி வகுத்துக் கொடுத்த வழியில் செயல்பட்டு வரும் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மிஷன் காகதியா என்ற பெயரில் 45,000 நீர்நிலைகளை மேம்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழகத்தில் பாமகவின் தொடர் வலியுறுத்தல்கள் காரணமாக அறிவிக்கப்பட்ட குடிமராமத்து திட்டத்தின்படி நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகள் என்ற பெயரில் வண்டல் மண் கொள்ளை நடைபெற்று வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு சரக்குந்து வண்டல் மண்ணுக்கு 1,500 ரூபாய் வீதம் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கையூட்டு வாங்கிக் கொண்டு மணல் கொள்ளையை தாராளமாக அனுமதிக்கின்றனர் என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியினரின் கொள்ளை மராமத்து திட்டமாக குடிமராமத்து திட்டம் மாறிவிட்டதாக சாடியுள்ள அவர், இதற்கு பதிலாக புதிய நீர்நிலை மேலாண்மை திட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். ஒவ்வொரு நீர்நிலைக்கும் அந்தந்த பகுதி விவசாயி ஒருவர் தலைமையில் மேலாண்மை குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிலவும் சூழலுக்கு ஏற்ப அங்குள்ள நீர்நிலைகளை தூர்வாரிக் கொள்ளும் அதிகாரம் அக்குழுக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளில் இருந்து எடுக்கப்படும் வண்டல் மண்ணை உழவர்களுக்கு பகிர்ந்து வழங்கும் அதிகாரமும் அந்த குழுக்களுக்கு வழங்குவது நீர்நிலை மேலாண்மை திட்டத்தின் முக்கிய அம்சமாக இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.